கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டோடைய பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஆவினால நிரப்பும். நீ பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தரலும். நீ பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மாபெரும் போராட்டம் பற்றி பேதுரு என்ன எழுதுகிறார் என்பதை பற்றி இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். பேதுரு எழுதின முதல் நிருபம் இரண்டாம் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பேதுரு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த உபத்திரவத்தை கண்டார், அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார், அவருடைய கருத்துக்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களாக அந்த நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன ஒரு தெளிவான கருத்துக்களை நமக்கு கொடுத்து நாமும் அந்த போராட்டத்திலிருந்து அந்த உபத்திரவத்திலிருந்து மீண்டு வரத்தக்கதாக நம்மை விழிப்புணர்ச்சியாக இருக்கத்தக்கதாக அவருடைய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக பேதுரு எழுதுகிறார்: தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பேதுரு எழுதுகிறார். அப்படின்றால் தன்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் எவ்விதத்தில் தன்னை வஞ்சித்து கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு சென்றானோ, எவ்வளவு எளிதில் தன்னை விழ வைத்தான் என்பதை அறிந்த உணர்ந்த அந்த அனுபவங்கள் பேதுருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆழ்ந்த விழிப்புணர்ச்சியை கொடுப்பதற்காக இந்த திருவசனத்தை பேதுருவானவர் நமக்கு எச்சரிப்பாக விழிப்புணர்ச்சிக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த போராட்டம் பல விதங்களில் வெளிப்படுவதையே இங்கே நாம் காண்கிறோம். சபையில் ஒரு பிரச்சனை உண்டாயிருக்குமானால் அந்த பிரச்சனை எப்படி எளிதில் சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடும் என்பதை யோசித்து அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வுக்கு நாம் கிறிஸ்துவின் மேல் ஆதாரப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவை மையமாக வைத்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நம்மால் கொண்டு வர முடியும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, பரியாசக்காரர்களுக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு கண்டிப்புடனும் அதிகாரத்துடனும் பேதுரு பேசுகிறார். அப்படின்னால் எந்தெந்த காரியங்களில் யார் எப்படி ஈடுபட வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவான கருத்துக்களை அவருடைய நிருபங்களில் அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பேதுருவின் தோல்விகள் தான் விசுவாசம் பற்றி நமக்கு இன்னும் முன்னேறக்கூடிய ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. பேதுரு 3½ ஆண்டு காலம் கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும், 3½ ஆண்டு காலம் அவருடைய சத்தியத்தை அறிந்திருந்தாலும், அவருடைய அற்புதங்களை பார்த்திருந்தாலும், எல்லாற்றையும் ருசித்து அறிந்திருந்தாலும், பேதுருவானவர் கடைசியில் கிறிஸ்துவை பிடித்து கொண்டு செல்லும் பொழுது, அவரை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க செல்லும் பொழுது அவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலைக்கு பேதுரு தள்ளப்படுகிறார். காரணம், தனக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ, தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு பயம் பேதுருவுக்கு இருந்தது. ஆகினால இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பேதுருவானவர் இன்னொரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராசரீகமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். காரணம், நாம் பாவத்தில் இருந்தோம், பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஒளியினிடத்திற்கு வரவழைத்து தம்முடைய பாதைக்கு வரவழைத்து தம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஜனமாக தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்த புண்ணியங்களை நமக்கு என்ன ஆண்டவர் செய்திருக்கிறாரோ அந்த காரியத்தை மற்ற மக்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான பொறுப்பை
ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை பேதுருவானவர் விளக்குகிறார். அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஜனம் என்றால் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்ற அர்த்தம். அப்படி என்றால் சொந்தமாக இருக்கக்கூடிய தேவனுடைய மக்கள் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வரவழைக்கப்பட்ட இந்த மக்கள் அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் அநேக மக்களை தேவனுடைய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்கியத்தை, ஒரு பொறுப்பை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நடந்து கொண்டிருக்கிற ஒன்றை குறித்து பேதுரு பேசுகிறார். ஆம், தேவன் நம்மை தேடி தெரிந்து கொண்டார். நாம் திரளான ஜனங்கள் என்று நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எல்லா ஜனங்களை காட்டிலும் குறைவானவர்கள், கொஞ்சமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தவராய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். டெசைர் ஆஃப் பேஜஸ் 317 பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க, அப்படித்தான் ஒவ்வொரு பாவியும் கிறிஸ்துவிடம் வர முடியும். நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே ரட்சித்தார். நீங்கள் ஒரு பாவி என்றும் தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதென்றும் சாத்தான் உங்களிடம் சொல்லும்பொழுது பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்று அவனிடம் சொல்லுங்கள். தேவனிடம் நம்மை பரிந்துரைக்கக்கூடியது எதுவும் இல்லை. ஆனால் இப்போதும் எப்போதும் நாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்று என்னவென்றால், எதுவுமே செய்ய முடியாத நிலையில் நாம் இருப்பதுதான் தேவனுடைய அந்த மீட்பின் வல்லமையை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மை மீட்டு தம்முடைய மகனாக மகளாக மறுபடியுமாக மாற்றி அமைத்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே உங்களை என்னை மீட்டு தம்முடைய பிள்ளைகளாக மீண்டும் அவர் தெரிந்து கொள்வதற்காக அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய சுயமாக நாம் எதையும் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனுடைய கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான கிறிஸ்துவையே நாம் முற்றிலும் சார்ந்திருப்பதை உணர்வது அது மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு காரியத்திற்கும் கிறிஸ்துவ முன்னில்லாமல் நாம் நம்மால் எதையும் சாதிக்கவே முடியாது. விசேஷமாக பாவத்திலிருந்து ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக அவனை ரட்சிப்படைய செய்வது நம்முடைய கரத்தில் இல்லை. ரட்சிப்பின் பாதை நம்மால் காட்ட முடியும். ஆனால் பாவத்திலிருந்து ஒரு பாவியை ரட்சிக்கக்கூடிய ஒரு மேலான அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4 அதிகாரம் 5-7 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 4 அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அப்படின்னா தேவனுக்குன்பாக நாம் மரித்திருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு அவருக்கு முன்பாக நின்று நாம் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடைமுடிக்காக நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நின்று கிறிஸ்துவுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 பேதுரு 4 அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்படின்றால் முடிவு சமீபமாய் இருக்கிறது. விழித்திருந்து ஜெபிங்கள் என்று ஆண்டவர் எச்சரித்தது போல பேதுருவும் நமக்கு இங்கே ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். அப்படின்றால் நாம் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். 1 பேதுரு 4 அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்றால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்றால் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை நேசித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாய், அன்பு செலுத்தக்கூடியவர்களாய், அன்பை காட்டக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர். அந்த அன்பு முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த உபசரிப்பை பார்க்கும் பொழுது எபிரேயர் 13 அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம்,
அங்கே அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள், அப்படி உபசரிக்கும் போது தெரியாமலேயே தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாம் தானுடைய அந்த உஷ்ண காலத்தில் அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கும் போது 3 மனிதர்கள் அந்த வழியாக வந்தார்கள். அவர்களை பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்றால், உபசரிப்புக்காக அவர்களை அழைத்து வந்து மரத்தடியில் உட்கார வைத்து அவர்கள் கால் கழுவதற்கு தண்ணீரை கொடுத்து, இங்கே உட்கார்ந்து இளைப்பாருங்கள், நான் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வருகிறேன், நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்த வழியை போகலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணினான். அவர்கள் ஆகாரத்தை சாப்பிட்டார்கள். அதன் பிறகு 2 தூதர்கள் சோதோமை நோக்கி சென்றார்கள். அதில் ஒருவர் தேவன் தான் சோதோம் குமாராவுக்கு செய்ய போகிற காரியங்களை குறித்து ஆபிரகாமோடே பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே நின்று பேசுகிறார். இப்படி இந்த 3 பேரையும் அந்நியர்களாக கண்டு இந்த ஆபிரகாம் அங்கே பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் அந்த 3வரில் ஒருவராக இருந்து என்ன செய்கிறார் என்றால், அந்த சோதோம் குமாராவின் அழிவை பற்றி ஆபிரகாமுக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் 2 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனங்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கும் பொழுது, தேவன் அந்த மலைக்கு செல்லும் பொழுது யோவான், யாக்கோபு, பேதுருவை மாத்திரம் தன்னோடு அழைத்து கொண்டு சென்றார். அவர் அந்த மலையில் மறுரூபமானார். அந்த காட்சியை பேதுரு கண்டு இவ்விதமாக நமக்கு எழுதுகிறார். அங்கே இந்த பேதுருக்கு ஒரு ஆச்சரியம். அங்கே எலியாவை காண்கிறார், மோசையை காண்கிறார், கிறிஸ்து மறுரூபம் அடைந்ததை காண்கிறார்கள், மோங்குப்புற விழுகிறார்கள். அதன் பிறகு பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லி 3 கூடாரங்களை அமைப்போம் என்று சொல்லி அங்கே கேட்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் இங்கு நடந்த காரியத்தை நீங்கள் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் பேதுரு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய நிருபங்களை எழுதும்போது இந்த காரியங்களை குறித்து அவர் மக்களுக்கு விளக்கி வைத்து சென்றிருக்கிறார். இயேசு தம்மை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, இதை புதுசாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு நினைத்திருக்கலாம், நினைத்தவர் தான். ஆனால் கிறிஸ்து பரமேறி பிற்பாடு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பேதுருடைய வாழ்க்கையில் அதை நினைத்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு பயனுள்ள வார்த்தையாக இருந்தது என்பதை பேதுரு உணர்ந்தார். அதுபோல் அந்தகாரத்திற்கும் வெளிச்சத்திற்கும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் தீமை பின்பற்றுகிறவர்களுக்கும் இடையான போராட்டம் கட்டத்தை அடைந்தது போல தெரிந்தாலும் இங்கே பேதுரு என்ன செய்கிறார் என்றால், பரியாசக்காரரின் கூக்குரலை குறித்து இங்கே எழுதுகிறார். 2 பேதுரு 3 அதிகாரம் 3-7 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க, ஜெபத்தோடு நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த கூக்குரல் அவருக்கு உதவியாக இருக்கிறது. அந்த பரியாசக்காரர்கள் தங்கள் பகுத்தறிவான விஞ்ஞானபூர்வமான வாதங்களால் விசுவாசிகளின் விசுவாசத்தை மழுங்கடிக்க செய்கிறார்கள். ஏனென்றால் விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு இன்னும் மேலும் சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனோடு இணைந்து போவதை விட உலகத்தோடு இணைந்து வாழ்வது நன்றாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த பரியாசக்காரர்கள் என்ன செய்கிறார் என்றால் சொல்லுகிறார்கள். இதைத்தான் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். 1 சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனை இடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படின்றால் இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல், அதற்கு உடன்படாமல், அவர்களுக்கு நீங்கள் இதை செய்யாமல், அவருடைய நினைவில் நீங்கள் இல்லாமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலாருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீதுக்காரன் சொன்னது போல இங்கே இந்த பரியாசக்காரர்களை குறித்து பேதுரு இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். ஆனால் பரியாசக்காரர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரமாட்டார், அவருக்காக நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை, அவருடைய வருகை இன்னும் தாமதமாகும், அப்படியானால் அவர் பரலோகத்து சென்று விட்டார், இனி வருவது மிக கடினம் என்ற ஒரு சத்தியத்தை மக்களுக்கு தவறாக போதிக்க ஆரம்பித்தனர். புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்க நாளிலே சாகவே சாவா என்று நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தை குறித்த ஒரு செய்தியை ஆண்டவர்
ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சொல்லும் பொழுது, ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் இருந்தார்கள். ஆனால் சாத்தான் வந்து எப்பொழுது அவர்களை வஞ்சித்தானோ, ஏவாள் அந்த விருட்சத்தை பார்த்து அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அதை பறித்து புசித்தால், தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். இருவரும் ஆன்மீகத்தில் மரித்து விட்டார்கள். சரீரகமாக மாம்சத்தில் அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் எதிரானது ஒன்று. ஏதேனில் ஒரு குரல் இப்படி பேசியது தேவனுக்கு எதிரான ஒரு குரலாக காணப்படுகிறது. இப்பொழுது எங்கும் அந்த குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த குரலுக்கு தான் நம்முடைய செவி சாய்த்து நாம் அந்த குரல் சொல்லுகிற வார்த்தை கேட்கிறோமே தவிர, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கிறது. வருகையை துரிதப்படுத்துதல். பேதுருவானவர் கிறிஸ்துவனுடைய வருகையை துரிதப்படுத்துகிறார். 2 பேதுரு 3:12 வசனத்தில், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்று பேதுருவானவர் சொல்லுகிறார். அப்படின்றால் கிறிஸ்துவானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்பொழுது பழைய வானமும் பழைய பூமியும் வெந்து உருகி அழிந்து போகும். ஆகவே இந்த அழிந்து போகிற ஒரு காரியம் நடக்குமானால் கிறிஸ்துவானவர் வருவது உண்மையான ஒரு காரியம். அதாவது இந்த பழைய வானமும் பழைய பூமியும் அழிந்து போகக்கூடிய காலம் எப்பொழுது என்றால், 2ஆம் வருகையில் அல்ல, கிறிஸ்துவின் 3ஆம் வருகையில் இது நடக்கக்கூடியதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம், 2வது வருகையிலே அவருடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் அவர் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். துன்மார்க்கர் யாவரும் அவரை கண்டு மரிக்கிறார்கள். உயிரோடு இருந்தவர்கள், ஆல்ரெடி மரித்திருந்தவர்கள் கல்லறையில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் 3ஆம் வருகையில் மரித்த துன்மார்க்கர் உயிரோடு எழும்புவார்கள். அப்பொழுதுதான் இந்த துன்மார்க்கரோடு சேர்த்து பழைய வானத்தையும் பழைய பூமியையும் ஆண்டவர் அக்கினியினாலே சுட்டெரிப்பார். தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போவதை நம்பாவிட்டால், சந்தேகம் என்ற ஒரு காரியம் நமக்கு வந்து பரியாசக்காரர்களோடு நாம் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நம்மை சுற்றிலும் காணப்படும் மனித உரிமை மீறல்களையும் அருவருப்பான சீர்கேடுகளையும் சுத்திகரிக்க இரக்கமுள்ள தேவன் இறுதியாக அவர் தலையிடுகிறார் என்று நாம் நம்பினால், விசுவாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். ஒருவேளை அந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போமானால், அந்த காட்சியை நம்முடைய கண்கூடாக பார்க்க முடியும். அவர் எப்படி பழைய வானத்தையும் பழைய பூமியையும் அழித்து புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறாரோ, அவற்றை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியும் என்பது உறுதி. மீண்டும் நம்முடைய மனோபாவங்களையும் தனிப்பட்ட நடத்தையும் பற்றி தான் பேதுரு கேள்விகளை எழுப்புகிறார். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் இருக்கும்படியும் ஜாக்கிரதையாக இருக்கும்படியும் அவர் ஊக்கப்படுத்துகிறார் பேதுருவானவர். அப்படின்னால் கரையற்றவர்கள் என்றால், நான் தேவனுக்கு உகந்த பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளின்படி நான் செய்யக்கூடியனா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை பேதுரு இங்கே நமக்கு தெரியப்படுத்துகிறார். 2 பேதுரு 3:14-15 வசனங்களில், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான் என்று பேதுருவானவர் சொல்கிறார். அப்படினால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால், கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாக. ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேவனே தேவனே என்று சொல்லுகிறீங்களே, நான் தேவன்தான், ஆனால் நான் சொல்லியபடி நீங்கள் ஏன் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7:21 சொல்கிறாரு, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறேன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் பரலோக பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படினால் யோவான் 14:23 வாசிக்கிறோம், ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து
என் வசனத்தை கைக்கொள்வானானால் என் பிதா அவனில் அன்பாயிருந்து நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு தங்கியிருப்போம் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்றால் திருவசனங்களையும் கைக்கொள்ள வேண்டும், தேவன் கொடுத்த 10 கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். பிழையில்லாதவர்களாக இருப்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பிழையற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவன் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு போக முடியும். பிழையுள்ளவர்களாக இருப்போமானால் அவருடைய கோபாக்கினின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தோடு நீங்களும் நானும் இருப்போம். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்தில் அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க. 97வது பக்கத்தில், சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்று முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்றும் பரியாசக்காரர் சொல்வார்கள் என பேதுரு எச்சரித்துள்ளார். இது புதிதல்ல, ஜலப்பிரளயத்துக்கு முன்னரும் இந்த மனநிலை தான் இருந்தது. எல்லாமே 120 வருஷம் நோவா பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மழை பெய்யவில்லை, மழையை மக்கள் காணவில்லை. என்னையா இவ்வளோ வருஷம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு நாளும் ஒரு வித்தியாசம் காணப்படவில்லை, ஏற்கனவே இருந்தது போலதானே இருக்கிறது என்று அப்பொழுதும் சொன்னார்கள். அந்த மனநிலை அப்பொழுதும் இருந்தது, அந்த மனநிலை இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற காரியங்களை அம்மையார் வெளிப்படுத்துகிறாங்க. அவ்வப்போது பயத்தால் நடுங்கிய மனிதரின் இருதயங்கள் தைரியம் கொண்டன. இயற்கையின் தேவனை விட இயற்கை பெரியதென்று இயற்கையை வணங்க மக்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் நோவாவுடைய காலத்தில் உண்மையாக அது நடந்திருக்கும் என்றால் இயற்கையில் மாற்றங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்று கருதினார்கள். இந்த நினைப்பு தான் நோவாவின் செய்தி ஒரு வஞ்சகம் என்று அவர்கள் நினைக்க செய்தது. அந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுவதற்கு காரணம், மக்கள் பாவத்தால் மூழ்கினார்கள். பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. தேவன் நோவாவை தெரிந்து கொண்டு இந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்தார். 120 வருஷம் அவர்கள் அந்த தேவ வசனத்தை கேட்டாலும் ஒருவரும் மனம் திரும்பவில்லை. நோவாவும் தன்னுடைய மனைவியும் 3 குமாரர்களும் 3 மருமக்குமார்களும் தவிர வேறு யாருமே அந்த பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் நமக்கு வேதத்தில் அநேக இடங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் இந்த எச்சரிப்புகளை கவனிக்காமல் தன்னுடைய சுய இச்சத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அநேகராக இருக்கிறார்கள். அவர்களை குறித்ததான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற சிந்தையோடு நாம் இல்லாமல் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதோ அல்லது மீண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு எச்சரிப்பை கொடுப்பதோ அல்லது தேவனிடத்தில் அவர்களுக்காக மன்றாடுவதோ செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் ஒரு நாளைக்கு அவர்களை மாற்றுவார். அவர்களும் தேவனுடைய இடத்துல சேருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, இந்த நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அன்பான நேயர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய வருமானங்களை ஆசீர்வதித்தாரும். அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த செய்தியை தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய சத்தம் அவருடைய உள்ளத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிவீர். கர்த்தருக்கு சித்தமானால் அவர்களும் உம்மை உண்மையோடு தொழுது கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் தெய்வ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். உங்களுடைய ஜெப தேவைகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை காணும்படியாக செய்யுங்கள். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவார். God bless you.